guys, welcome back to our channel Venica Voice. இன்னைக்கு நம்ம ஒரு கொரியன் டிராமாவோட எபிசோட் 1 தான் பார்க்க போறோம். சரி வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம ஹீரோனை காட்டுறாங்க, கையில ரத்தம் சொட்ட சொட்ட ஒருத்தனை கொலை பண்ணிட்டு அவ ஃபேஸ்ல ஒரு ஆடல அந்த அளவுக்கு ஸ்டன் ஆகி போய் நிக்கிறா. இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்ல போறாங்க. நம்ம ஹீரோயினா ஒரு கம்பெனில கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருக்கா. அவளோட அந்த மந்த் சேலரி கூட அவளுக்கு ஒழுங்காவே வந்திருக்காது. அதை கேக்குறதுக்காண்டியே ஹீரோயின் ரொம்பவே போராடிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோயினா எனக்கு மணி கொஞ்சம் அர்ஜென்ட் பார்த்து செய்யுங்கன்னு சொல்லும் போது அந்த பொண்ணா இத பத்திலாம் நீ நம்ம சீஃப் கிட்ட தான் பேசணும்னு சொல்லிட்டு அவளை அவர்கிட்ட அனுப்பி வைக்கிறா. அந்த சீஃப் கிட்ட ஹீரோயினா அவளோட சேலரி பத்தி பேசிட்டு இருக்கா. அவனா விடு விடு அதெல்லாம் பாத்துக்கலாம், இப்ப எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுன்னு சொல்லிட்டு போறான். நம்ம ஹீரோயினா கான்ட்ராக்ட் எம்ப்ளாயா இருக்குது நாடி அவளை போட்டு மாங்குன்னு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு வந்து ஹீரோயின் கிட்ட இன்னைக்கு உன்னோட கான்ட்ராக்ட ரினியூவல் பண்றதுக்காண்டி ஒருத்தவங்க வர போறாங்க, அவங்களுக்கு இந்த கடையில போய் இது வாங்க அந்த கடையில போய் அது வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட ஹீரோயின் கிட்ட போட்டு கொடுக்கறா. வேற வழி இல்லாம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அதையுமே வாங்கிட்டு வரா. ஹீரோயின் மைண்ட்ல எப்படியாச்சும் ஃபுல் டைமா ஒர்க் பார்க்கணும், இல்லன்னா நம்ம உசுரே போயிடும் போல இருக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா ஹீரோட ஒரு போஸ்டரை பார்த்துட்டு செம்மையா இருக்கானேன்னு சொல்லிட்டு 32 பழையும் ஈனு காமிச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவன் ஒரு பெரிய ஆக்டர். அவனை நோக்கி ஒரு பொண்ணுங்க பட்டாளமே ஓடி வருது. அதுல ஒரு பொண்ணை தடுக்கும் போது அவ விழ போயிரா. ஹீரோ சட்டுன்னு போய் அவளை புடிச்சிட்டு என்னோட ஃபேன்ஸை யாராச்சும் ஹர்ட் பண்ணீங்க அவ்வளவுதான்றான். இதை எல்லாருமே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. இப்ப ஹீரோட அசிஸ்டண்டா ஹீரோ கிட்ட எப்படி தல சோசியல் மீடியாவை ஓபன் பண்ணாலே உன்னை பத்தி தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க, எப்படி உனக்கு இவ்வளவு ஃபேன்ஸ்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தனா ஹீரோ கிட்ட இன்னைக்கு உங்களுக்கு கான்ட்ராக்ட் ரினியூ பண்ற மீட்டிங் இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோவா எப்பா சாமி இன்னைக்கு தாண்டா இந்த ஊருக்கு வந்தேன், அதுக்குள்ளேவா கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்றான். ஆனா ஹீரோட மேனேஜரா ஹீரோ கிட்ட இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இத நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்ல ஹீரோ வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். இங்க ஹீரோனோட சீஃபா ஹீரோயின் கிட்ட உன்னை எப்படியாச்சு நான் ஃபுல் டைம் ஜாப்ல போறதுக்காண்டி பேசி பாக்குறேன்றாரு. ஆனா ஹீரோயினா ஐயா அப்ப இந்த சேலரி அப்படின்ற மாதிரி கேக்குறா. அதுக்கு அவரா இந்த சில்ட்ரன் மேட்டரை பத்தி நம்ம அப்புறம் பேசலாம், இப்ப மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது, நீ இங்க இருந்து போன்னு சொல்லிட்டு பல்பு கொடுத்துறாரு. அதுக்கு ஹீரோயினா என்னது சில்ட்ரன் மேட்டரா, இந்த ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிறது நாடி தானே இவ்வளவு ஓவரா லந்த் பண்றீங்க, அந்த ஃபுல் டைம் நான் எடுத்துட்டு அப்புறம் இருக்கு உங்களுக்குன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அந்த டைம் அங்க இருக்க லைட் எல்லாமே ஆஃப் ஆகுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ அங்க கெத்தா நடந்து வரான். அவனையே ஹீரோயின் பேனு பாத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினா சோகமா உட்கார்ந்துருக்கா. அங்க அவளோட ஃப்ரெண்டு வரும்போது அவகிட்ட எவ்வளவு நாள் தான் இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருக்குது, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அவளோட ஃப்ரெண்டும் எல்லாமே சரியாயிடும் நீ ஃபீல் பண்ணாதன்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் அவகிட்ட அந்த கான்ட்ராக்ட சைன் பண்றதுக்காண்டி ஹீரோ நம்ம கம்பெனிக்கு வந்திருக்கான்றா. அவளோட ஃப்ரெண்டா என்னது ஹீரோ வந்திருக்கானா, ஏண்டி இத முதல்ல சொல்லலன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறதுக்காண்டி வேக வேகமா அங்கிருந்து ஓடி போறா. இங்க ஹீரோவா எனக்கு இந்த ப்ரொபோசலே பிடிக்கல, என்னால இந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண முடியாதுங்கிறான். அவனோட மேனேஜரா கொஞ்ச நேரம் பிரேக் எடுத்துக்கலாம்னு சொல்லும் போது ஹீரோ அங்கிருந்து எந்திரிச்சு போறான். அவனோட மேனேஜரா ஹீரோ பார்த்து இப்ப எங்க போறேன்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு ஹீரோவா நான் ரெஸ்ட் ரூம் போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோவா ஃபாலோ பண்ணிக்கிட்டே அவனோட அசிஸ்டன்ட் அங்க போக ஹீரோவா அவனுக்கு தெரியாம அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஒரு வழியா ஹீரோ வெளியில வரான். அங்க கரெக்டா ஹீரோயினுமே வரா. ஹீரோயினா அவனை பார்த்துட்டு எம்பிட்டு அழகா இருக்கான்னு சொல்லிட்டு அவனை பார்த்ததுலயே மஸ்ஸல் ஆயிடுறா. ஆனா ஹீரோவால அந்த டோரை ஓபன் பண்ண முடியல. ஹீரோயின் கிட்ட இதை எப்படி ஓபன் பண்ணணும்னு சொல்ல ஹீரோயினா அவளோட ஐடியா காமிக்கிறா. அவனா ஹீரோயின் கிட்ட உன்னோட ஐடியா கொடுன்னு சொல்ல ஹீரோயினா இருங்க இருங்க நீங்க இப்ப மீட்டிங்ல எல்லாம் இருக்கணும், இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவா அந்த கான்ட்ராக்ட நான் சைன் பண்ண போறது இல்ல, அது எனக்கு சுத்தமாவே பிடிக்கலன்றான். இப்ப ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா வச்சான் பாரு ஆப் எனக்குன்ற மாதிரியே பாக்குறா. அந்த டைம் ஹீரோவை யாரோ கூப்பிட ஹீரோயினா அவன் இங்கதான் இருக்கான்னு சொல்ல போக ஹீரோ அவளோட வாயை பொத்திட்டு சும்மா இருன்றான். அது மட்டும் இல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட இருந்து அவ ஐடி கார்டை புடுங்கிட்டு போய் அதை போலான்னு பாக்க, ஆனா ஹீரோயினா அவனை போய் அணைச்சு பிடிச்சிட்டு அவனை அங்கிருந்து போக விடாம பண்றா. ஒரு வழியா ஹீரோ தப்பிச்சோண்டா சாமின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். இப்ப கூட ஹீரோனோட சீஃபா ஹீரோயின் கிட்ட எதுக்காண்டி அவனை போக விட்டான்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல உன்னாலதான் அவன் வெளியில போனான்னு யார்கிட்டயுமே சொல்லிடாதன்னு சொல்லி கோவப்படுறாரு. இப்ப அந்த கான்ட்ராக்ட மட்டும் ரினியூவல் பண்ணலன்னா ஹீரோனுக்கு இருக்க ஜாப் கூட போயிடும். இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம ஹீரோயின் ரொம்பவே சோகமா உட்கார்ந்துருக்கா. அந்த டைம் அவளோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அவளோட அம்மாவா ஹீரோயின் கிட்ட உனக்கு ஃபுல் டைம் ஜாப் கிடைச்சிரும்ல அப்படி இப்படின்னு பேசிட்டு காலை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோட பெரிய ஃபேன் போல இருக்கு, அவன் நடிச்ச அந்த சீக்ரெட் ரொமான்ஸ் டிராமாவை பார்த்துட்டு இருக்காங்க.
இருக்காங்க. சீக்ரெட் ரொமான்ஸ் டிராமாவை ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டு இருக்கோம், பார்க்காதவங்க மேல லிங்க் கொடுக்கறோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஹீரோனோட அம்மாவா ட்ரை ஃப்ரூட்ஸை ஹீரோனோட பக்கத்து வீட்டுல கொடுத்திருப்பாங்க. அந்த பையனா ஹீரோனை தேடி அவளோட ஆபீஸ்க்கே வந்திருப்பான். நம்ம ஹீரோனா வேக வேகமா போய் அந்த பாக்ஸ ஓபன் பண்ணி பார்த்தா அந்த பயல ஆல்ரெடி 5 ட்ரை ஃப்ரூட்ஸை காலி பண்ணி வச்சிருப்பான். அவன் கிட்ட ஹீரோயினா ஏண்டா இப்படி பண்ணான்னு சொல்ல, அதுக்கு அவனா நான் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு எனக்கான பேமெண்ட் அதுன்றான். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸை ஹீரோயின் அவளோட பாஸுக்காண்டி தான் வாங்கியிருப்பா. சின்ன சின்ன பூ காய வச்சு மறைக்கிற மாதிரி சாக்லேட்டை வச்சு மறைச்சு அதை அவளோட பாஸ் கிட்ட குடுக்கறா. அவர்கிட்ட ஹீரோயினா இதை நான் உங்களுக்காண்டி ஸ்பெஷலா வர வச்சேன் அது இதுன்னு சொல்லிட்டு பிட்டு பிட்டா போட்டுட்டு இருக்கா. அவருமே ஹீரோயின் கிட்ட சரி சரி உனக்கு அந்த ஃபுல் டைம் ஜாபை எப்படியாச்சும் வாங்கி தர பாக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவங்களுக்கு எல்லாமே ஹெட் வந்து ஏன் இந்த கான்ட்ராக்டை இன்னும் ரினியூவல் பண்ணலன்னு சொல்லி கத்திட்டு இருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கூட ஜாப் பாக்குற எல்லாருமே ஹீரோனை போட்டு செம்மையா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட சீஃபா ஹீரோயின் கிட்ட நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத, கான்ட்ராக்ட் எம்ப்ளாயியா இருந்தா இப்படி சில பல அடிகள் விழத்தான் செய்யுன்றாரு. அது மட்டும் இல்ல இதெல்லாம் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றோம்னு சொல்லும் போது ஹீரோயினா காண்டாகி அவன் மூஞ்சிலேயே ட்ரிங்க்ஸை ஊத்தி விட்டுறா. எல்லாரையுமே பார்த்து ஹீரோயினா ஏண்டா நீ பார்க்க வேண்டிய வேலை எல்லாத்தையுமே ஏன் தலையில கட்டி விடுவ, இந்த இவ இருக்காளே அவ பாய் ஃப்ரெண்ட பார்க்க போக அவ ஒர்க்க நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி வண்டியா திட்ட ஆரம்பிச்சிடுறா. எல்லாரையுமே வண்டி வண்டியா திட்டிட்டு இருக்கா. லாஸ்ட்ல பார்த்தா இது எல்லாமே ஹீரோனோட கனவு மட்டும்தான். அவளோட சீஃபா ஹீரோயின் கிட்ட உனக்கு ஒர்க் பார்க்க இஷ்டம் இல்லைன்னா பேசாம மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கே தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் இருக்கான், அவனே நான் உனக்கு இன்ட்ரோ தரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரா எனக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அதை ஹீரோயின் கிட்ட ரிட்டர்ன் தரப்போ அது கீழே விழுந்துடுது. அதை பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் ஆயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோனோட பாஸா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இங்க ஹீரோயினா செம்ம காண்டா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. செம்ம போதையில ஹீரோயின் நடந்து போறா. அவ முன்னாடி அவ பாஸ் போறான். அவளுக்கு அவன் செஞ்ச டார்ச்சர் எல்லாமே ஞாபகம் வருது. சட்டுன்னு அவளோட ஷூவை கலட்டி ஓடி போய் அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அவன் பொத்துன்னு அப்படியே கீழே விழுகிறான். இப்ப பிரசன்ட்ல ஹீரோயினா அந்த ஆளை எழுப்புறதுக்காண்டி போறா. அப்பதான் அவன் மண்டையில ஒரு இடியே விழுகுது. அது அவளோட பாஸ் கிடையாது, விழுந்து கிடக்குறது நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோயினா அவனையே டாமி எந்திரி என்ன தொங்கிடுச்சு, ஐயோ மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினா நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறா. எங்க சுத்தி பார்த்தாலும் ஹீரோட போட்டோவா தான் இருக்கு. இப்ப ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்பதான் நோட் பண்றா அவளோட ஐடி கார்டை காணோம்னு சொல்லி. அகைன் ஹீரோயினா ஹீரோ கிட்ட வந்து அவளோட ஐடி கார்டை எடுத்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும் போது அங்க ஒருத்தன் வந்து ஹீரோயின் கிட்ட யாரு இது உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். என்ன இப்படி மட்டும் போய் கிடக்குறான், இரு நான் போய் ஆளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்ப ஹீரோயினுக்கா வேற வழி இல்ல, அவனை உப்பு முட்டை தூக்கிட்டு அங்கிருந்து போயிட்டு இருக்கா. ஊரே அவளதான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இவ இழுத்துட்டு போயிட்டு இருக்கப்போ அங்க 2 போலீஸ்காரவங்க கார்ல வராங்க. ஹீரோயினா அவங்கள கண்டுக்காத மாதிரியே போவோம்னு சொல்லிட்டு வேக வேகமா போயிட்டு இருக்கா. அவங்களா ஹீரோயினை கூப்பிட்டு உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்க ஹீரோயினா அதெல்லாம் வேணாம் நானே பாத்துக்கிறேன்றா. ஆனா அவங்களா விடாம ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ண ஹீரோயினும் வேற வழி இல்லாம கார்ல ஏறிக்கிறா. அதுல ஒரு போலீஸ்காரரா ஹீரோ பார்த்து இவன் என்ன டெட் பாடி மாதிரியே படுத்து கிடக்குறான்னு சொல்லும் போது ஹீரோனோட ஃபேஸ்ல ஒரு ஈ ஆடல. அதே போலீஸ்காரரா குடிச்சிட்டு எப்படி மட்டையா இருக்கான் பாருன்னு சொல்ல ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா நல்ல காலம் அவனுக்குள்ளேயே ட்விஸ்ட் ஆக்கிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறா. நம்ம ஹீரோனுக்கு அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. அந்த டைம் ஹீரோட ஃபேஸ்ல போட்டிருந்த கவர் பிச்சுக்கிட்டு போயிடுது. ஹீரோயினா தீ போச்சேன்னு சொல்லி கத்தி விட்டுறா. அந்த போலீஸ் சட்டுன்னு திரும்ப ஹீரோயின் பட்டுன்னு ஹீரோட ஃபேஸ அவ கைய வச்சு மறைச்சிடுறா. அந்த போலீஸா ஹீரோனை பார்த்து உன் பாய் ஃப்ரெண்ட பார்க்க எனக்கு ஏதோ ஆக்டர் மாதிரியே தோணுதுன்னு சொல்ல ஹீரோயின் மைண்ட் வாய்ஸா அட லூசு பையல அவன் நிஜமாவே ஆக்டர் தாண்டான்னு சொல்லி நினைச்சிருப்பா. அந்த டைமா ஹீரோட ஃப்ரெண்ட ஒரு லேடி இன்டர்வியூ பண்றாங்க. அவங்கெல்லாம் அவன் கிட்ட நீயும் இப்ப ஆக்டர் ஆயிட்டா, இருந்தாலும் நீயும் ஹீரோவும் இப்ப வரைக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கீங்களே எப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனா நானும் ஹீரோவும் இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் அது இதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். இந்த இன்டர்வியூ தான் அந்த போலீஸ்காரரும் கார்ல உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இங்க ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஹீரோனோட மைண்ட் வாய்ஸா இன்னைக்கு என் உசுரை எடுக்காம விடமாட்டாங்க போலையேன்னு சொல்லி நினைச்சிருப்பா. இங்க ஹீரோயினா ஹீரோட போன் எங்க எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்டா கரெக்டா கால் பண்ண கரெக்டா ஹீரோட போனுமே ரிங் ஆகுது. அந்த போலீஸ்காரரா அப்படியே ஹீரோனை திரும்பி பாக்குறாரு. இங்க ஹீரோட ஃப்ரெண்டா ஹீரோ கால் அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இங்க ஹீரோயினா கால் கட் ஆனதுக்கு அப்புறம் கூட
கேக்குறா. அப்படியா வந்துடுறனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரரா நான் கூட ஹீரோட போனே இங்கதான் இருந்துச்சான்னு சொல்லி பயந்துட்டேன், என்ன ஒரு டைமிங் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காரு. ஒரு வழியா ஹீரோயினா அந்த போலீஸ்காரர் இறக்கி விட்டுறாரு. மறுபடியுமே ஹீரோயினா ஹீரோவை தூக்க முடியாம தவண்டு தவண்டு தூக்கிட்டு போறா. அவ வீட்டுக்கு வெளியில இருக்க ஒரு கட்டில்ல ஹீரோவை பொத்துன்னு போட்டுட்டு அவளுமே படுத்து கிடக்குறா. அந்த டைமா ஹீரோனோட பக்கத்து வீட்டு பையன் அங்க வந்து ஹீரோவை பார்த்துட்டு இது யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோன் ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. அவன் கிட்ட நீ என்ன இங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவனா அதை விட இது யாருன்னு சொல்லி கேட்க ஹீரோயினா என்னோட கசின் நான் கொஞ்சம் குடிச்சிருக்கான் அதான் இப்படி மட்டையாய் போய் கிடக்குறான்றா. அவனா ஹீரோன் கிட்ட உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தினா நானே இவனை உள்ள தூக்கிட்டு போறேன்றான். அதுக்கு ஹீரோயினா நீ எந்த ஆணியுமே புடுங்க வேணாம், நானே பாத்துக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து அனுப்பி விட்டுறா. நெக்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோட பாடிய அவ வீட்டுக்குள்ள கொண்டு வந்து போட்டுட்டு அவளும் அப்படியே தூங்கி போயிடுறா. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் எந்திரிச்சு பார்த்தா ஹீரோட பாடிய காணோம். அப்பாடா இது எல்லாமே கனவுதானா, நம்ம நிஜமாவே ஹீரோவை கொல்லலையான்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினை யாரோ வந்து கூப்பிடுறாங்க. யான்னு பார்த்தா போலீஸ் தான். நீ ஹீரோவை கொன்னதுக்காண்டி உன்னை அரெஸ்ட் பண்றோன்றாங்க. அதுக்கு ஹீரோயினா என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து எந்திரிக்கிறா. இப்ப பார்த்தது எல்லாமே ஹீரோனோட கனவுதான். அதுக்கப்புறம் நான் ஹீரோயின் போய் பார்த்தா ஹீரோட பாடி அங்கேயே தான் இருக்கு. நம்ம ஒருத்தனை கொலை பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. அந்த டைமா ஹீரோனோட அம்மா கால் பண்ணி உனக்கு கண்டிப்பா அந்த ஃபுல் டைம் ஜாப் கிடைக்கும், அதுக்காண்டி உன்னையே போட்டு நீ கஷ்டப்படுத்திக்காதன்றாங்க. அவங்க காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோயினா தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறா. உன்னோட பொண்ணு ஒரு கொலைக்காரிமா, உனக்கு பிடிச்ச ஆக்டரையே கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கா. அந்த டைமா ஹீரோனோட பாஸ் உன்னோட சேலரி நெக்ஸ்ட் மந்த் வந்துடும்னு சொல்லி மெசேஜ் போடுறான். அதை பார்த்த ஹீரோயினா அடே பாஸ் எல்லாமே உன்னால தாண்டான்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோட பாடிக்கு முன்னாடி பைபிள் ஜீசஸோட சிலுவைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சு ஹீரோயின் ப்ரே பண்ணிட்டு இருக்கா. அவன் கிட்ட நான் பண்ண தப்ப மன்னிச்சிடு, நான் வேணும்னே உன்னை கொலை பண்ண பாக்கலன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. இங்க ஒரு பொண்ணா ஹீரோட ஆபீஸ்க்கு வந்து எங்க ஹீரோன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி அலப்பற பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோட மேனேஜரா அங்க நின்னு கத்தி அலப்பற பண்ணாதா ஒழுங்கா மேல வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு பார்த்து ஹீரோட மேனேஜரா நீதான் ஹீரோட கேர்ள் ஃபிரெண்டு, உனக்கே அவன் சொல்லலையா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அந்த பொண்ணா ஒருவேளை ஹீரோக்கு அஃபேர் ஏதாச்சும் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அந்த மேனேஜரா ஹீரோ கிட்ட ஒரு பொண்ணு நெருங்கினாலும் அவ முடிய பிச்சு எடுத்துருவா, அதனாலயே பொண்ணுங்க ஹீரோ கிட்ட நெருங்குறதுக்கே பயப்படுவாங்கன்றாரு. லூசுத்தனமா இப்படி திங்க் பண்றதை விட்டுட்டு நம்ம அவனை தேடுற வழிய பார்க்கலான்னு சொல்லும் போது அந்த பொண்ணு அங்க இருந்து கோச்சிட்டு போயிடுறா. நெக்ஸ்ட் ஹீரோட ஃப்ரெண்ட் அங்க வரான். அவர்கிட்டயுமே அந்த மேனேஜரா ஹீரோவை எங்க தேடியுமே காணோம், நம்ம சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்றாரு. இங்க ஹீரோயினா எப்படி டெட் பாடிய டிஸ்போஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு தீவிரமா சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அவன் பாடிய கடல்ல தூக்கி போட்டுடலாமா, இல்லன்னா அவன் பாடிய பீஸ் பீஸா கட் பண்ணிடலாமா, ஐயோ இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்பதான் ஹீரோனுக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோட பாடிய ஆசிட்ல முக்கிரலான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிட் குளத்தையே ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினா ஹீரோட பாடிய தேடி போறா. அவனோட பாடிய அங்க காணோம், எங்கடா போச்சு இது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. அந்த டைமா ஹீரோயின் மேல யாரோ கை போடுறாங்க. யாருன்னு பார்த்தா அது ஹீரோ தான். ஹீரோனுக்கு செம்மையா அள்ள விட்டுருது. அவளை பார்த்து ஹீரோவா யார் நீன்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயினா அவனை பார்த்துட்டு ஆத்தாடி பேய்னு சொல்லிட்டு பேனு கத்த ஆரம்பிச்சிடுறா. நம்ம ஹீரோயின் கத்துறத பார்த்துட்டு ஹீரோவுமே பேனு கத்திட்டு இருக்கான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ so much for watching.